ஐ கேமரா போட்டோ எடுக்கலாம். அட என்னாச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. நானா கிட்ட கொடுக்கலாம், நானா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நானா இது ப்ராப்ளமா ஆச்சு, எனக்கு ரெடி பண்ணி கொடு. என்ன ப்ராப்ளம் செஞ்சோ? இது ஆன் பண்ணா பேட்டரி அவ்வளோ நேரம் நிற்கல, ஆஃப் ஆயிடுது. ஓகே, ரெடி பண்ணிக்கலாம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கிட்ஸோட கேமரா பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிட்ஸ் கேமராவில் வந்து பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குது. எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலுமே வந்து நமக்கு வந்து சார்ஜ் இமீடியட்டாக வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இது எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டாலுமே வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக வந்து சார்ஜ் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ கேமரா ஓப்பன் பண்ணுறேன், ஆல்ரெடி பேட்ரி வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது, எம்டி. ஸோ ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ, இங்கே 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேட்ரி ஃபுல்லாக வந்து பல்ஜாக இருக்குது. இதனால தான் வந்து நம்மளுக்கு சார்ஜ் நிற்கல. ஸோ பேட்ரி வந்து நியூ பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து எஃப்டிசி கேபிள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பேட்ரி வந்து இதை எடுத்து இதில் வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை டீசால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஒயர் வந்து டீசால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் நெகட்டிவ் ஒயர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பேட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா பல்ஜ் ஆயிடுச்சு. இந்த டைரெக்ஷனில் வச்சு சால்டிங் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வந்து ரெட் கலரு, மைனஸ் வந்து பிளாக் கலர் ஒயரு. அது வந்து ப்ராப்பராக பொலாரிட்டி கனெக்ட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து இந்த சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவ் வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சால்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ஒயர் வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரியை வந்து டபுள் சைடு அடிசிவ் டேப் போட்டு இப்படி ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொறுமையாக வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்மளோட கிட்ஸோட கேமரா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு மறக்காமல் தமிழ் டெக் வலிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.